ஓகே, அந்த யூடியூப் சேனல். இப்போ யூடியூப் சேனல் நீங்கள் வந்ததுக்கப்புறம் அதில் நீங்கள் உங்களோட பார்வை எப்படி இருக்குது? நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்துருந்தது வேறு மாதிரி இருக்கும். நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறையா பேர் இருக்காங்க. எந்த ஒரு வீடியோ பார்த்தாலும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது மாதிரி நிறையா இருக்கும். நீங்கள் உங்களோட பார்வை என்னவா இருக்குது இப்போது சேனல் நீங்கள் ஆரம்பிச்சதுக்கப்புறம்? பார்வை எப்படி இருக்குது புரியல. அதாவது இதை ஏன் எல்லோரும் கேட்குறாங்கன்னு கேட்குறீங்களா? இப்போ ஜென்ரலாக வந்து இப்போ நீங்கள் யூடியூப் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒரு வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, ஆடியன்ஸாக பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் சேனல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களோட பார்வை மாறி இருக்கும் இல்லையா? இல்லை, ஆக்சுவலி நமக்கு என்னென்னா, இப்போ ஒரு படம் நடிச்சோன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆடியன்ஸோட ரிசல்ட் எப்போ இருக்குன்னு நமக்கு தெரியும். பட் யூடியூப் வீடியோவில் அப்படி இல்லை. ஒரு வாரத்துக்குள்ள ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் கமெண்ட்லேயே நமக்கு ஆடியன்ஸோட பல்ஸு அண்ட் தென் அவங்களோட ஃபீட்பேக் என்ன நமக்கு கிடச்சிடும் ஈஸியாக. ஸோ அப்போ அடுத்து நம்மளை திருத்திக்கிறதுக்கு, நம்மளை மாற்றிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் அமையும் அதில். ஸோ அதுதான் நமக்கு இப்போ தெரிஞ்ச ஒரே விஷயம். இப்போ இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத அவங்க டக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதுதான் ரிசல்ட் உடனே கிடைக்கும். அதில் இந்த எலெக்ஷன் மாதிரி இவ்வளோ நாள் 30 நாள்லாம் இழுத்துட்டு போகாது, உடனே ரிசல்ட் வந்துடும். ஓகே, இப்போ எலெக்ஷன் பற்றி சொல்லிட்டீங்க. அரசியல் ஆர்வம்லாம் இருக்கா? ஏன்னா எல்லா நடிகர்களும் ஒரு கட்டத்தில் அரசியலுக்கு வருவாங்க. உங்களுக்கு அரசியல் ஆர்வம்? நமக்கு அரசியல் ஓட்டு போடுறதுல மட்டும்தான் ஆர்வம் கிடையாது. சமூக விஷயங்களும் பண்ணுறீங்க, நல்ல விஷயங்கள். அதுக்கு அரசியல் வந்து தான் பண்ணணும் அவசியம் இல்லை. வெளியிலேருந்தே நம்மளால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அது பண்ணாலே போதும். அதுக்காக வந்து ரோடு போட்டு தரேன், தண்ணி தரேன், அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. நம்மளால் முடிஞ்சல இந்த மரம் நடுறதே ஆக்சிஜன். கிட்டத்தட்ட அதான் சொல்லுவாங்களே, ஒரு மரத்துலேருந்து எவ்வளவோ கிலோ ஆக்சிஜன்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போது ஒரு சிலிண்டர் ஆக்சிஜன் இல்லாமலே இப்போ ஹாஸ்பிட்டலெலாம் நிறைய பேர் மரணமாகறாங்க. ஸோ அப்போ அதை ஃப்ரீயாக கொடுக்குற அந்த மரத்தை நம்மளே வீட்டு வாசல் நட்டுட்டு போகிறதுல பெரிய விஷயம் இல்லை. வீட்டுக்கு ஒருத்தர் மரம் நட்டாலே அவங்க வீட்டு வாசலில் அட்லீஸ்ட் ஃப்ளாட்டில் இருக்கவங்க அவங்க ஆர்கனைசேஷன் சொல்லி ஒரு மரம் நட்டாலே போதும். ஸோ அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொஞ்சம் நம்ம ஏதோ விட்டு போன மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ அந்த லாக்டவுன் டைமில் அது எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான சூழல். இப்போ மீண்டும் லாக்டவுன் வருது அப்படிங்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? போன டைமில் எப்படி அதை கடந்து வந்தீங்க? போன லாக்டவுன் பார்த்திங்கன்னா அது ஒரு புது அனுபவம். ஏன்னா நம்ம ஜென்ரேஷனில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி அந்த காலகட்டங்களில் வந்திருக்குன்றாங்க. அந்த காலகட்டங்களில் இவ்வளோ மக்கள் தொகை இல்லை, இவ்வளோ வாகனங்களில் இவ்வளோ தூரம் டெவலப் ஆகலை. அப்போ கிராமங்கள், அப்போது பக்கத்து ஊரில் இருக்கவங்க யாராவது சொன்னால் தான் இப்போ லாக்டவுனு, நம்ம ஏற்கனவே லாக்டவுனில் தான் இருக்க அதெல்லாம் தெரியாது. ஆனால் இப்போ நம்ம இந்த ஜென்ரேஷனில் மெஷின் லைஃப் மாதிரி இவ்வளோ பேர் பாருங்கள், நம்ம கண்ணு முன்னாடியே 1000 வண்டி ஓடிட்டு இருக்கு அட் டைமில். பட் இவ்வளோ இதுவும் இல்லாமல் அந்த சென்னையோ இல்லை தமிழ்நாடோ இல்லை இந்தியாவிலே உலகமே அப்படி தான் இருந்துச்சு. அப்படி பார்க்குறப்போ நமக்கு ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. இது நல்லா இருக்குன்ற மாதிரி தோணுச்சு. என்ன ரீசன்னா, ஒரு நாளைக்கு இந்த புகையிலேருந்து இதனால் எவ்வளவோ வந்து பாதிக்கப்படுது இயற்கை. பட் அதை இயற்கையை ஹீல் பண்ணிக்கிறதுக்கு ஏதோ அமைஞ்சதுன்ற மாதிரி நினச்ச மாதிரி தான் இருந்துச்சு அந்த டைம். பட் பொருளாதார ரீதியாக வேலை வாய்ப்புகள் இல்லாமல் நிறைய பேர், நிறைய கஷ்டங்கள், நிறைய பேர் வேலை இழந்து மேலே இருந்தவங்களாம் கீழே வர லெவல்லாம் ஆகிடுச்சு. ஸோ ஒரு நிமிஷத்தில் தலைகளாக திருப்பி போட்டுருச்சு உலகத்தையே. இப்போ திருப்பி லாக்டவுன் வரும்னுலாம் சொல்லலை அவங்க. இப்போதைக்கு நைட் லாக்டவுன் மட்டும் போகும். அது நம்ம எல்லோரும் கடைப்பிடிக்கிற விஷயங்களை பொறுத்து தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் இல்லை. அது